கிரகங்கள் சேர்ந்தாவே சிறப்பு இல்ல ஜாதகத்துல அப்படிங்கிற தன்மை. இங்க சனி பலம் இழந்துட்டார். செவ்வாய் பலம் ஆயிட்டார். எப்படி செவ்வாய் பலம் ஆயிட்டார்ன்னு பார்க்கும்போது, செவ்வாய் போய் நவாம்ஸ்ல உச்சம். ராசியில ஆட்சி. ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் நவாம்ஸ்ல உச்சம் பெற்றுனா பலம் அதிகமல்ல. அப்ப 5ஆம் அதிபதியும், 12ஆம் அதிபதியும் பலமாயிருச்சு. அப்ப விரயம் தான். அப்ப இந்த இவரு ஜாதகர் வந்து வீட்ல இருக்கிறத விட வெளியில இருந்தா நல்லது. குடும்பத்துக்கு நல்லது. பணம் காசுகள் நெறைய வரும். சேமிப்பு உண்டாகும். நெறைய சொத்து சுகங்கள வாங்கலாம். ஏன்னா 8ஆம் இடம். அது காலதேவனுக்கு 12ஆம் இடமே ஒரு காலதேவனுக்கு 8ஆம் இடமா போச்சு. அப்ப அந்த இடம் மறைமுகமான இடம். மறைஞ்சு வாழ்ந்தா அந்த ஜாதகத்துக்கு யோகம். குடும்பத்தில வாழக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு இல்ல அப்டின்னே சொல்லலாம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி போய் 3ல் அஸ்தங்கம் பெற்றும், நவாம்ஸ்ல ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்பை தருகிறது. கல்வியில சிறப்பை தந்துருச்சு. தொழில்ல நல்ல சிறப்பை குடுத்துருச்சு. நல்ல உத்தியோகத்தில இருக்காரு. எந்த குறையும் இல்லைங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் திருமணத்தில இவ்வளோ லேட் ஆகுது? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப திருமணத்தில லேட் ஆகும்போது இந்த ஜாதகத்துக்கு திருமணத்து நிகழ்வை பார்க்கும்போது, நம்ம 7ஆம் இடத்த தான் எடுத்தாகணும். 7ஆம் இடம் என்று பார்க்கும்போது, இவர் பஞ்சமி திதியில வேற பிறந்திருக்காரு. 7ஆம் இடமும் திதி சூனியமாவுது. அதாவது பாதக ஸ்தானம் திதி சூனியமாவுது. நமக்கு 7ஆம் இடத்தினால பாதகம் இல்ல. ஆனா தொழில் ஸ்தானம் திதி சூனியமாயிருச்சு பார்த்தீங்களா? அப்போ இவரு சொந்தமா தொழில் செய்யல. பிறர்கிட்ட தான் வேலைக்கு போறாரு. அப்ப பிறர்கிட்ட வேலைக்கு போம்போது உத்தியோகஸ்தானம் சிறப்பா இருக்கும். ஏன்னா, அது காலதேவனுக்கு 6ஆம் இடமா போச்சு. இவருக்கு தொழில் ஸ்தானமே. அப்போ உத்தியோகத்துக்கு போவது, வேலைக்கு போவது சிறப்பை தருகிறது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு புதன் பகவான் எப்படி இருக்கார்? 7ஆம் அதிபதி கலஸ்தரக்காரகன் புதன் பகவான். அவரு சனியோட சாரத்த பெற்று, அதாவது உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் சனியோட சாரத்த பெற்று புதன் பகவான் நல்லா இருக்கார். 4ல கேந்திரம் பெற்றிருக்கார். அதாவது 7 கூடயும் கேந்திரத்தில இருக்கார். நவாம்ஸ்லயும் தனிச்சு தான் இருக்கார் புதன். அப்ப இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி அ நீசமா இருந்தாலும் ராசியில, ஆனா அவரு சனியோட சாரத்த பெற்று, சனியும் பலம் குறைந்து இருக்கிறனால, இப்ப 7ஆம் இடம் இந்த ஜாதகத்துக்கு பலம் கம்மியா இருக்குது அப்படிங்கிற தன்மை. இது அடுத்தது நம்ம கலஸ்தர காரன பார்க்கணும். கலஸ்தரக்காரர் சுக்கிரன் எப்படி இருக்காரு? சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் 3ல் இருக்கார். சூரியனோடையும், குருவோடையும் சேர்க்கை பெற்று. அப்ப சுக்கிரனாச்சு என்ன சாரத்த பெற்றிருக்காரு? குருவோட சாரத்த பெற்றிருக்காரு. அப்ப குருவோட சாரத்த பெற்றிருக்குன்னா 6 குருவோட சாரங்கிறது என்ன? லக்னாதிபதியோட சாரத்த பெற்றும், 4ஆம் அதிபதியோட சாரத்த பெற்று சுக்கிரன் சுகபோகமான வாழ்க்கை உண்டு. அப்படிங்கிற தன் முயற்சினால சுகபோக வாழ்க்கை உண்டு. அப்படிங்கிறது சுக்கிரன் சொல்றார். அப்ப சுக்கிரன் மனைவி இல்லாம எப்படிங்க சுகபோக வாழ்க்கை இருக்கும்? அப்படிங்கிற தன்மை. அவருக்கு வந்து தொழில் தாங்க சுகபோகம். ஏன்னா சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்காரன்னா, தொழிலுக்கு அதாவது வேலைக்கு அதிபதி 6ஆம் அதிபதியா வர்றதுனால வேலைக்கு அதிபதி, தன் ஆசைப்பட்ட மாரி வாழக்கூடிய தன்மைய சுக்கிரன் குடுத்துருவார். ஏன்னா 11க்கு அதிபதி அவர் தான், 6க்கு அதிபதி அவர் தான். ஆசைப்பட்ட வாழ்க்கைய குடுத்துருவார். ஆனா இவருக்கு